என் சர்டிஃபிகேட் மட்டும் இப்போ என் கையில் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் ஒரு வேலையில் இருந்திருப்பேன்டா மச்சான். ஃபோனை வாங்கி நீ என்ன பண்ணுறது? சர்டிஃபிகேட் இல்லாமல் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் போச்சு. மச்சான், மனசை தளர விடாத. எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். கடைக்கு போய் உனக்கு ஒரு நல்ல ஃபோனாக வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, கூட்டிகிட்டு போகிறேன். டே மச்சான், அந்த தம்பி சொன்ன கடை இதுதான்டா. ஒரு நிமிஷம் இது ஃபோன் கொடு. ஏன்டா உனக்கு பேட்டர்ன் எடுக்க தெரியுங்களா? அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவேன்டா. சரிந்தா ஃபஸ்ட்டு இதில் பேட்டர்ன் எடுத்து எல்லாம் ரீசெட் பண்ணி விடு. இந்த ஆயிடுச்சு. என்னாச்சுடா? டே 10-15 ஃபோட்டோ மட்டும் டெலீட் ஆக மாட்டேங்குதுடா. ஸ்டிக்கரோட சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டோம். அவள் வச்சிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் எனக்கு ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அடிச்சிடு. ஓகே மேடம். ஆ 10-15 ஃபோட்டோ தானே, மற்றதெல்லாம் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் ஆயிடுச்சுடா. வா போகலாம். தலை, ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல ரேட் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு ஒரு 6000 ரூபா கொடுக்கலாம் நண்பா. அவ்வளோதானா? இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. இதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? டே நீயே காட்டி கொடுத்துறாத தலை, நீ கொடுக்குற ரேட்டை கொடுக்கல. சரி போகலாம். சரி தலை, போய்ட்டு வரேங்க.